வெல்கம் டு நவகவி சேனல். இன்றைக்கான வீடியோவில் சிறுதானியத்தில் இட்லி தோசை செய்ய போகிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிறுதானியத்தில் நாம் இட்லி தோசை செய்ய போகிறோம். அதுக்கு வரகரிசி 1 டம்ளர் எடுத்துக்கலாம், தினை 1 டம்ளர், குதிரைவாளி 1 டம்ளர், சாமை 1 டம்ளர், ரேசன் அரிசி 1 டம்ளர். இப்போ இது நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சா போதும். உளுந்து நம்ம எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதில் அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா எனக்கு 1/2 கிலோ வந்திருக்கு. எப்பயுமே நாங்கள் 1 கிலோவுக்கு 100 கிராம் உளுந்து சேர்ப்போம். அதனால் இது 1/2 கிலோவுக்கு 50 கிராம் உளுந்து சேர்த்துக்கலாம். நான் அளந்த டம்ளர் 100 கிராம் டம்ளர், அதுலேயே அரை டம்ளர் உளுந்து சேர்த்துக்கலாம். சிறுதானியம் நல்லா ஊறிடுச்சு, நாம் இதை அரைச்சிக்கலாம். நான் வெந்தயத்தை முளை கட்டி சேர்க்க போகிறேன். இதிலிருந்து இந்த அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இப்போ இதை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த 2 சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அரைச்சதுக்கு பிறகு அரிசி சேர்த்துக்கலாம். உளுந்தும் வெந்தயம் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு பிறகு நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கு பிறகு இதோடையே 2-3 கொட்டைமுத்து சேர்த்துக்கலாம், அதாவது ஆமணக்கு விதை சேர்த்துக்கலாம். சிறுதானியங்கிறதுனால இது சீக்கிரமாகவே அரைச்சிரும். பாருங்கள், மசிஞ்சிருச்சு. நாம் எடுத்துக்கலாம். மாவை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கோம். இது நல்லா புளிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மாவை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதில் இப்போ கொஞ்சமாக சோடாப்பு கலந்துட்டு இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி வெந்துருச்சான்னு நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், இட்லி நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் இதை தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம். ஒரே மாதிரியே இட்லி தோசை செய்யாமல் இந்த மாதிரி சிறுதானியத்தில் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். நம்ம இட்லி தோசை செஞ்சோம்னா இட்லி நல்லா சாஃப்டாக தாங்க இருக்குது. இப்போ நாமளுமே ருசிக்காக சாப்பிடக்கூடாது, பசிக்காக சாப்பிட்றோம். ரெண்டாவது அது ஆரோக்கியமானதாக இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும். இதுக்கு நாங்கள் தக்காளி குழம்பு வச்சுருக்கோம். நம்ம குழந்தைங்கக்கிட்ட இன்றைக்கி நம்மளுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல பழக்கணும். அப்புறம் பாருங்கள், அவங்க தினமும் சாப்பிடும்போதே கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடுவாங்க. இதுலேயே நாம் இட்லி உப்புமா செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி அரிசியிலேயே தான் நம்ம இட்லி செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி சிறுதானியத்தில் கூட நம்ம இட்லி செஞ்சு குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ இருந்தே நம்ம பழக்கிக்கலாம். திடீர்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிக்காது. இந்த அரிசியிலேயே ஒரு நாள் வெண்பொங்கல், ஒரு நாள் தயிர் சாதம்னு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே இதை சாப்பிட்டும் பழகிக்குவாங்க. ஏன்னா 5ல் வளையாதது 50ல் வளையவே வளையாதுங்க. இதில் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னா, கொஞ்சம் ஒரு சிறு கசப்பு மட்டும்தாங்க எனக்கு தெரியுது. மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. முழுக்க குழந்தைங்களுக்கு இதுவே கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு நாள் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம், ஒரு நாள் நார்மல் ரைஸ்லேயும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சிறுதானிய மாவுலேயே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த சிறுதானியம் கூட இப்போ ரேட் அதிக விலையில் விற்கிது. நாம் அடிக்கடி இதை வாங்கினோம்னா விளைச்சல் அதிகமாக இருக்கும். விளைச்சல் அதிகமானால் நம்மளுக்கு விலை குறையும். இப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம காலத்தில் இதெல்லாம் நம்ம பார்த்து கூட இருக்க மாட்டோம். ஆனால் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நம்ம பழக்கி விட்டுட்டோம்னா அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டும் பிடிச்சிரும். இட்லி தோசைன்னா வெள்ளையாக தான் இருக்கும், இடியாப்பம்னா வெள்ளையாக தான் இருக்குங்கிறதெல்லாம் மாறி அவங்களுக்கு இந்த மாதிரி கூட இருக்கும், இதுவும் டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு நாம் பழக்கி விட்டுறணும். எதுவுமே வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கள நம்ம மாற்ற முடியாது.
சின்ன வயசுலேருந்தே நம்ம அப்படியே மாற்றிட்டு வந்தோம்னா குழந்தைங்க இதுக்கு பழகிக்குவாங்க. அப்புறம் இதில் உள்ள சத்துக்களையும் நாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட மறுக்க மாட்டாங்க. அதுவும் இப்போல்லாம் சீக்கிரமாக என்னென்னவோ நோய் வருது. அதெல்லாம் தடுக்கணுன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. இந்த மாவுலையுமே நாம் தோசை முறுமுறுன்னு வேணுனாலும் ஊற்றிக்கலாம், ஊத்தப்பம் மாதிரியும் செஞ்சுக்கலாம். இதுலேயே ஆனியன் தோசை, கேரட் தோசைன்னு நம்ம வெரைட்டியாகவும் செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.